வணக்க மக்களை, நான் விஜயதரன். இன்றைக்கு முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஸ்ரீலங்கா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற்று நேற்று முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு சொன்னால், ஏற்கனவே எல்லாரும் பார்த்துருக்கேன் நியூஸில். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு சொன்னால், இலங்கை அணி டெஸ்ட் போட்டிக்கான வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு போகுமா, கட்டாயமாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்ன மாதிரி வாய்ப்புன்னு சொல்லி பேசுவோம். ஏன்னு சொன்னால், இலங்கை அணி நேற்று நடைபெற்ற போட்டியோட சேர்த்து அதுக்கு முதல் நடந்த போட்டியையும் நியூசிலாந்து அணியை தும்சம் பண்ணி தொடரை கைப்பற்றினாங்க. இலங்கை மண்ணில் நடந்த இந்த போட்டி 2 போட்டியில் கொண்ட தொடரில் இலங்கை அணி மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதில் எந்த வித கருத்து வேறுபாடும் இல்லை, மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இதுக்கு பிறகு இலங்கை அணிக்கு இருக்கிற டெஸ்ட் தொடர் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நவம்பர் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை அணி முதலாவது டெஸ்ட்டு இங்கே இலங்கையில் இல்லை, சவுத் ஆப்பிரிக்காவில் விளையாட போகிறாங்க. அந்த போட்டி 2 போட்டிகள் கொண்ட தொடர். அதில் குறைஞ்சபட்சம் அது வெளிநாடு மண்ணன்றதால் கட்டாயமாக ஒரு போட்டியாவது வெற்றி பெற்றிருக்கணும். அடுத்த போட்டி இலங்கையில் நடைபெற போது அது இன்னுமே ஷெடியூல் அறிவிக்கல, இன்ன தேதின்னு சொல்லி. கிட்டத்தட்ட என்ன சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் அது இலங்கையில் நடைபெற போது கட்டாயமாக ஜெயசூர்யாவை வச்சு இலங்கை மண்ணன்றால் சொந்த மண்ணன்றால் சமாளிக்க முடியும். அதனால் இந்த 2 போட்டி இங்கே வச்சு ஆஸ்திரேலியா அணியை 2 போட்டியும் வெல்ல வாய்ப்பு இருக்கும் நம்பி சவுத் ஆப்பிரிக்காவில் போய் நாம் ஒரு போட்டியாவது வெற்றி பெற்றோம்னு சொன்னால் கட்டாயமாக இந்திய அணியோட டெஸ்ட் முதலாவது தடவை, அதாவது டெஸ்ட் வேர்ல்ட் கப்பில் முதலாவது தடவை இறுதி போட்டிக்கு இலங்கை அணி போக வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக அது வாய்ப்பு தான் இருக்குது. இதுக்கு மேலே நடைமுறையில் என்ன மாதிரி நடக்குமோ தெரியலை. நாங்கள் நேற்று என்ன நடந்தது நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டின்னு சொல்லி பார்ப்போமாங்க. 2வது டெஸ்ட் போட்டியில் முதல்ல துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி 602 ஓட்டங்களை பெற்று 5 விக்கெட்டுகள் ஆட்டத்தை இடநிறுத்தி கொண்டது. பின்னுக்கு துடுப்படுத்த ஆடிய நியூசிலாந்து அணி குறிப்பாக 39.5 பந்து வீச்சுகளில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 88 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தது. முதல் இன்னிங்ஸில் இலங்கை சார்பாக 182 ஓட்டங்களை பெற்றிருந்தார். வெறுமனே 250 பந்துகளை எதிர்கொண்டு கமிந்த மெண்டியூஸ் மிக விரைவாக சதத்தை பூர்த்தி செஞ்சினா. அது மட்டும் இல்லாமல் வேகமாக டபுள் செஞ்சுரியை நோக்கி போய்கொண்டிருந்தார். ஆட்டம் நிறுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இலங்கை அணி சார்பாக பந்து வீச்சில் பிரதாப் ஜெயசூர்யா கிட்டத்தட்ட 6 விக்கெட்டுகளை பெற்றிருந்தாங்க, 42 ஓட்டங்களை கொடுத்து. இது இலங்கை அணி சார்பாக பெறப்பட்ட அதிகூடிய பெறுபவர்கள். நியூசிலாந்து அணி சார்பாக பெறப்பட்ட அதிகூடிய பெறுபவர்னு சொன்னால், மிச்சல் சாண்டர் அங்கே அதிகூடிய ரன்களை பெற்றிருந்தாங்க, 29 ஓட்டங்களை பெற்றிருந்தாங்க. பிலிப்ஸ் சார்பாக கிட்டத்தட்ட 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க. முதல் இன்னிங்ஸில் 146 ஓட்டங்களை விட்டு கொடுத்து. இதுதான் முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து இலங்கை அணிகளுக்கு இடையிலான பெறுபவர். உங்களை எல்லாருக்கும் தெரியும், இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 602 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அதுக்கு பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய நியூசிலாந்து அணி கிட்டத்தட்ட 88 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்ததால் ஃபலோன் ஆனது. அதுக்கு பதிலாக மீண்டுமே துடுப்படுத்த ஆடிய நியூசிலாந்து அணி குறிப்பாக 2வது இன்னிங்ஸில் 360 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று சகல விக்கெட்டுகளை இழந்திருந்தது. அதன் அடிப்படையில் ஒரு இன்னிங்ஸாலும் 154 ஓட்டங்களாலும் அபார வெற்றி அடைஞ்சிருந்தது இலங்கை அணி. நியூசிலாந்து வரலாற்றிலே இது ஒரு கேவலமான தோல்வி என்றதை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. நியூசிலாந்து தோற்றோன்னே நியூசிலாண்டில் சின்ன டீம்லாம் சொல்லுவாங்க. நியூசிலாண்டில் மிகச்சிறந்த அனைத்து வீரர்களுமே அதில் விளையாடிருந்தாங்க. என்னென்னு சொன்னால், ஏற்கனவே நியூசிலாந்து கேப்டனா தலைமை தாங்கி வேர்ல்ட் கப் அடித்த வில்லியம்ஸ் கூட அங்கே விளையாடினார். யாருமே தாக்கு பிடிக்க முடியலை. அதை குறிப்பாக சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட இலங்கையின் பந்து வீச்சுக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாத நிலையில் படுதோல்வி அடைஞ்சிருந்தாங்க. தெளிவாக புரிஞ்சுங்க. நியூசிலாந்து சார்பாக அதிகூடிய ஓட்டங்களாக மீண்டுமே கிளென் பிலிப்ஸ் தான் கிட்டத்தட்ட 78 ஓட்டங்களை பெற்றிருந்தாங்க, 99 பந்து வீச்சில். எங்களுடைய அணி சார்பாக 2வது இன்னிங்ஸில் சிறப்பாக பந்து வீசிய நிசான் பீரிஸ் கிட்டத்தட்ட 6 விக்கெட்டுகளை பெற்றிருந்தாங்க, 170 ஓட்டங்களை பெற்று. நிச்சயமாக இலங்கை அணி இது வரலாற்று வெற்றியை பெற்றிருக்காங்க. வாழ்த்துக்கள் இலங்கை அணிக்கு. சந்தோஷமான செய்தி என்னன்னா, இலங்கை அணி டெஸ்ட் உலகக்கிண்ண ஃபைனலுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை திறந்திருக்கு. இந்த வீடியோ பதிவு அதுக்காக மாதிரி நான் இலங்கை அணியில் டெஸ்ட் ஃபைனலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறோம். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை பாய்.